ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கான மெனு ஆகாஷ் கொடுத்தது. நேத்து லஞ்ச் பேக் பண்ணதுல வச்சிருந்த எக் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணா, முட்டை காணாதான். 2 பீஸ்க்கு கூட ஒரு பீஸ் இருந்திருந்தா அவனுக்கு சரியா இருந்திருக்குமா. அதனால இன்னைக்கான மெனுவை அவனே கொடுத்திருக்கான். நல்ல கிரீமியா தயிர் சாதம் வேணுமா, அது கூட தொட்டுக்கிறதுக்கு துவையலும் காரசாரமா, அதே மாதிரி முட்டை ஃப்ரையும் வேணுமா, எக்ஸ்ட்ரா ஒன்னு சேர்த்து வைக்கணுமா. குட்டீஸ் 2 பேருமே தயிர் சாதம்னாலே ஊறுகாவும் துவையலும் கேட்பாங்க. சரி, துவையல்னு ஆசைப்படுற தேங்காய் துவையல், பருப்பு துவையல், காண துவையல், மல்லி துவையல், நான் ஒரு மெனு கொடுத்தா அவனுக்கு எள்ளு துவையல் தான் வேணுமா. ஃபர்ஸ்ட் சோறுக்கு தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதும் அரிசியை சேர்த்து வேக வைக்க. இது அப்பா தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த பச்சாண்டி. பழுத்த கொல்லாம்பழத்துல இருந்து எடுக்கக்கூடியதான் முந்திரி பருப்பு. அததான் நம்ம ட்ரை கேஷ்யூன்னு சாப்பிடுறோம். இது அதுக்கு முந்தின ஸ்டேஜ். கொல்லாம்பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி அது பிஞ்சா இருக்கும் போதே கட் பண்ணி பார்த்தோம்னா இப்படி பச்சையா கிடைக்கும். இது கட் பண்ணும்போது பால் போட்டுச்சுன்னா பொத்துரும். கொஞ்சம் கவனமா கட் பண்ணி தோலையும் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது இப்படியே சாப்பிட சூப்பரா இருக்கும். அப்பா தோட்டத்துக்கு போனதையும் அங்க என்னென்ன அறுவடை பண்ண என்னென்ன பாத்தீங்கறத நாளைக்கு vlogல உங்க கூட ஷேர் பண்றேன். எள்ளு துவையலுக்காக கொஞ்சம் கருப்பு எள்ள பாத்திரத்துல சேர்த்து வறுக்க. அது டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்டால அதை எடுத்து மாத்தி வைக்கேன். அதே பேன்ல கொஞ்சம் வத்தலையும் பூண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மாத்தி வைக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, ஒரு துண்டு புளியும் சேர்த்து வறுத்து மாத்தி வைக்கேன். இதே மாதிரி தேங்காவையும் தனியா வறுத்து எடுத்துருதேன். இதை ஒவ்வொன்னையும் தனித்தனியா வறுக்கும் போது நல்ல ஒரு வாசமா இருக்கும். வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு துவையலா அரைச்சு எடுத்துருதேன். எள்ளு துவையலும் ரெடி. இங்க முட்டை வேக வச்சிருந்தேன். அது நல்லா வெந்திருக்கு. இப்ப ஆரவும் செஞ்சுட்டு தோலை உடைச்சு எடுத்து அதை 2 கட் பண்ணி வைக்கேன். இத முழு முட்டையா ரோஸ்ட் பண்றீங்கன்னா லைட்டா கீரல் மட்டும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அடுப்ப ஆன் பண்ணி நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு தேங்காய் நெய்ல வத்தல், சீரகம், உப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 பரட்டு பரட்டுறேன். என்ன கொஞ்சம் சூடு ஏறினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை அப்படியே கமத்தி வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் ஆக விடுறேன். ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதும் மாத்தி அடுத்த சைடும் ரோஸ்ட் ஆக விடுறேன். இதுக்கு முக்கியமான விஷயம் ஸ்லோ ஃபிளேம்ல இருந்து ரோஸ்ட் ஆகணும். எக் ரோஸ்டும் ரெடி. நெக்ஸ்ட் கிரீமியான தயிர் சாதத்துக்காக வேக வச்ச சோறை நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சு அதை கொஞ்சம் மசிச்சு விட்டு காய்ச்சி வச்சிருக்கிற பால், தேவைக்கு உப்பு, 1 ஸ்பூன் பட்டர் உள்ள சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட தேவைக்கு தண்ணியும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் ஆறின பிறகு கெட்டியான தயிரையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தேன். நல்லா கிரீமியான தயிர் சாதம் ரெடி. பட்டர் சேர்த்திருக்கிறதுனால மதியம் வர இதே மாதிரி கிரீமியா இருக்கும். ரெடியான தயிர் சோறை கொஞ்சமா மாங்காய் ஊறுகாவோட சேர்த்து லஞ்ச் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். இது கூட தொட்டுக்கிட்ட ரெடி பண்ணி வச்சிருக்கிற துவையலையும் முட்டையையும் சேர்த்து பேக் பண்றேன். இப்ப குட்டீஸ் கேட்ட மாதிரி லஞ்ச் ரெடி. 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சம் சிறுபயிரை வேக வச்சிருந்தேன். வெந்த பயிரை இருக்கிற தண்ணியை வடிச்சு எடுத்து கொஞ்சமா சுகரும் சேர்த்து உரிச்சு வச்சிருக்கிற பச்சை அண்டியும் மேல எடுத்து வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் பேக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு அப்பா தோட்டத்து vlogோட உங்களை மீட் பண்றேன். மண்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.